வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பற்றி பார்த்துட்ருக்கோம். ராமச்சந்திர நாயர் புக்கிலேருந்து UGDRB யூனிட் 1க்கு. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 20th century ப்ரோஸ் ரைட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் யாரெல்லாம் இருக்காங்க இன்றைக்கினா ஜிகே ஜெஸ்டர்சன் இருக்கார், லிட்டன் ஸ்ட்ராச் இருக்கார், T.E. லாரன்ஸ் இருக்கார், அப்புறமா அடால்ஃப் ஹக்ஸ்லே இருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு எந்த ஆத்தரை பார்க்கலாம் அப்படின்னா பார்த்தோன்னா ஜிகே செஸ்டர்டன். இவங்க எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1874 பிறந்து 1936 இறந்துடுறாரு ஜிகே செஸ்டர்டன். இப்போது இந்த 1874 அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் உங்களுக்கு 74 அப்படிங்கிற ஒரு இயர் ஞாபகம் வரணும். 1674 எந்த ஆத்தர் இறந்து போகிறாங்க அப்படின்னா ஜான் மில்டனோட அந்த பேரடைஸ் லாஸ்ட் புக்கோட பார்ட் 2 1674 பப்ளிஷ் ஆகும். அட் த சேம் இயரில் அந்த மில்டனும் இறந்து போவாங்க இல்லையா. இந்த 1936 இவர் இறந்த வருஷம். இந்த வருஷத்தில் ஒரு கிரேட் இந்தியன் நாவலிஸ்ட், அதாவது முல்க்ராஜ் ஆனந்தோட ஒரு ஃபேமஸான கூலி நாவல் பப்ளிஷ் ஆகிற இயர் 1936. இந்த இயரை கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1874 ஜிகே செஸ்டர்சன் பிறக்கிறாங்க, 1936 இறந்துடுறாங்க. ஓகேவா. இவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இவங்க எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செயின்ட் பால் ஸ்கூலில் படிக்கிறாங்க லண்டனில். அங்கே படிக்கும்போது அதே ஸ்கூலில் மில்டன் ப்ரைஸ் வாங்குகிறாங்க போயிட்ரிக்காக. பொதுவாகவே நம்ம புக்கர் ப்ரைஸ் கேள்விப்பட்டிருப்போம், நோபல் ப்ரைஸ் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மில்டன் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால இந்த ஆத்தர் நமக்கு மறக்கவே மாட்டாங்க, ஜிகே செஸ்டர்டன். ஓகேவா. இவர் சாசரை பற்றின கோட்ஸு, அப்புறமா நிறைய ரைட்டர்ஸை பற்றின கோட்ஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இவர் கொஞ்சம் ஃபேமஸான ரைட்டர்ஸ் தான். ஓகே. இந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸில் இவர் ஒரு முக்கியம்தான். இவர் அப்புறமா அந்த ஸ்கூலில் ஜெயின் ஃபால் ஸ்கூலில் படித்ததுக்கப்புறமா எந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஸ்லேட் ஸ்கூல். அங்கே போய் ஆர்ட் கற்றுக்கிறாரு ஜிகே. இப்போ அதுக்கப்புறமா எங்கே போய் படிக்கிறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் போய் படிக்கிறாங்க. அங்கே தான் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க. இவங்க தன்னோட கரியரை என்னன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிவ்யூவராக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜிகே. ஓகேவா. அப்புறமா அவரோட ஏர்லி ஒர்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இவர் நார்மலாக பொதுவாகவே எல்லோரும் இவர் ப்ரோஸ் ரைட்டர் சொல்லி நம்ம அந்த லிஸ்ட்டில் தான் ராமச்சந்திர நாயர் இவங்களை கம்பைன் பண்ணியிருக்காங்க. இவர் ப்ரோஸ் ரைட்டர் மட்டும் கிடையாது, இவர் கால் வைக்காத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எஸ்ஏஸ்டாக இருந்திருக்கிறாரு, பொயட்டாக இருந்திருக்கிறாரு, கிரிட்டிக்காக இருந்திருக்கிறாரு, நாவலிஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு, பயோகிராஃபராக இருந்திருக்கிறாரு, ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு. லிட்ரேச்சர் உள்ள எல்லா ஃபீல்டுலேயும் கால் தடம் பதிச்சுட்டு வந்தவர் தான் இவர். அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ரைட்டர் தான். இவரோட ஏர்லி ஒர்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். த வைல்டு நைட் அப்படிங்கிறது 1900 பப்ளிஷ் ஆகுது. இது ஒரு ஃபுல் கலெக்ஷன் போயம். இதுதான் ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன் பண்ண இவரோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம் எதுன்னு கேட்டோன்னா இதுதான். ஓகே. த டெஃபனண்ட் அப்படிங்கிற ஒர்க்கு 1901 பப்ளிஷ் ஆகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் கிரிட்டிசிசம். விக்டோரியன் பீரியடில் உள்ள அந்த விக்டோரியன் பீரியட் உள்ள மக்கள், அப்புறமா ரைட்டர்ஸ், இவங்கெல்லாம் பெசிமிஸ்ட் கருத்து உள்ளவங்களாக இருந்தாங்க. அதாவது அவநம்பிக்கை உள்ளவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆப்டிமிஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை உள்ளவங்க, பாசிட்டிவாக பேசுகிறவங்க, அவங்களெல்லாம் நம்ம ஆப்டிமிஸ்ட்னு சொல்லுவோம். பெசிமிஸ்ட்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம்? நம்பிக்கை இல்லாதவங்க, அப்புறம் இது நடக்காது, இதெல்லாம் பொய், அப்படி மாதிரி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறவங்கள தான் பெசிமிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விக்டோரியன் பீரியடில் இருந்த பெசிமிஸ்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இவரோட ஏர்லி ஒர்க்ஸான இந்த டெஃபினன்ட் அப்படிங்கிற ஒர்க்கு 1901 சோசியல் கிரிட்டிசிசமாக பப்ளிஷ் பண்ணியிருந்தார். பொதுவாகவே இவரோட ஒரு ஃபேமஸான எந்த ஒரு ஸ்டைலுக்கு இவர் ஃபேமஸ் அப்படின்னா பேரடாக்ஸ். இவர் தான் மாஸ்டர் ஆஃப் பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. பேரடாக்ஸ் ப்ரோஸ் ஸ்டைலில் டெவலப் பண்ணது இவரோட ஏர்லி ஒர்க்ஸில் தான் டெவலப் பண்ணியிருப்பார். ஓகேவா. அப்புறமா ஒரு சோசியல் கிரிட்டிசிசம் ஒர்க்கும் எஸ்ஏஸ் நம்ம பார்க்கலாம். இவரோட சோசியல் கிரிட்டிசிசம் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா த 12 டைப்ஸ் அப்படிங்கிறது 1902 பப்ளிஷ் ஆகுது. 12 டைப்ஸ். ஹெரிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு 1905. இந்த 2 ஒர்க்குலையும் சட்டையரைகளையும் பேரடாக்ஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. டெபங்க்டு விக்டோரியன் டெக்கடன்ஸ் அப்படிங்கிறது இவர் அந்த விக்டோரியன் பீரியடில் யாரெல்லாம் நெகட்டிவாக பேசினாங்களோ அவங்களெல்லாம் கிரிட்டிசிசம் பண்ண மாதிரி தான் இந்த ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரை என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட மேஜர் நாவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். த நெப்போலியன் நாட்டிங் ஹில் அப்படிங்கிறது இவரோட மேஜர் நாவல். இது 1904 பப்ளிஷ் ஆகுது. இந்த 1904 இந்த இயரை பார்த்தோன்னையும் உங்களுக்கு 2 ஒர்க்கு ஞாபகம் வரணும். என்னென்ன ஒர்க்கு? நான் ஒரு ஒர்க்கு சொல்லிடுறேன், ரிமைனிங் இருக்கிற ஒரு ஒர்க்கை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 1904 J.M. சிஞ்சோட ரைடர்ஸ் டு த சி அப்படிங்கிற ஒரு நாவல் பப்ளிஷ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. த மேன் ஹூ வாஸ் தர்ஸ்டே அப்படிங்கிறது ஒரு நாவல் தான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னமோ 20th century
ப்ரோஸ் ரைட்டர் தான் பார்க்குறோம். ஆனால் இவரோட நாவல்லாம் நம்ம ஏன் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவர் எல்லா ஜானர்லேயும் வந்து பெரிய பெரிய லெவலில் பேசப்படுற ஒரு ரைட்டர் தான். அதனால இவரோட மேஜர் நாவலை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக அவரோட மேஜர் நாவல் ஒர்க்ஸையும் நம்ம இந்த இடத்துல பேசுகிறோம். த மேன் ஹூ வாஸ் தர்ஸ்டே அப்படிங்கிற ஒரு நாவலை 1908 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த தர்ஸ்டே அப்படின்னு சொன்னோன்னையும் நம்ம ரிச்சர்ட் ஸ்டீலோட பீரியாடிக்கல்ஸ் ஒரு 3 டேஸில் பப்ளிஷ் ஆகும். டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ரிமைனிங் இருக்கிற அடுத்து இந்த தேர்ஸ்டே ஒரு நாவலில் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசப்படும். இந்த தேர்ஸ்டே அது எந்த நாவல்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்படி இல்லாட்டாலும் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். கண்டிப்பாக அது மறக்கவே மறக்காது, உங்களுக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா? த மேன் ஹூ நியூ டூ மச் த மேன் ஹூ நியூ டூ மச் அப்படிங்கிற ஒரு நாவல் 1922 வந்து பப்ளிஷ் ஆகுது. இந்த இயர் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இயர் தான் 1922. டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்டு, அப்புறமா வந்து ஜேம்ஸ் ஆய்ஸோட உலிசிஸ், அப்புறமா வந்து ஹேரி அப், யூஜின் ஓநெயிலோட ஹேரி அப். இதோடு சேர்ந்து அந்த மூணு ஃபேமஸ் ரைட்டர்ஸோடு சேர்ந்து நம்ம ஜிகேவும் ஆட் பண்ணிக்கலாம். த மேன் ஹூ நியூ டூ மச் அப்படிங்கிறது வந்து 1922 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் 1922 டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்டோடு சேர்ந்து அதர்ஸ் 3 ஒர்க்ஸும் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே. ஃபாதர் ஆஃப் ப்ரௌன் ஸ்டோரிஸ் இது ஒரு சீரியலாக பப்ளிஷ் பண்ணப்பட்டது 1911 இருந்து 1935 வரைக்கும். UGTRB சிலபஸில் ஒரு முக்கியமான ஒரு சீரியலாக நம்ம பார்த்துருப்போம். சார்லஸ் டிக்கன்சனோட டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படிங்கிறதும் ஒரு சீரியலாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா தான் ஃபைனல் எடிஷனாக வந்து 1950 கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியல் வேர்ஷன் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் பப்ளிஷ் ஆகிருக்குன்னு சொல்லி ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், UGTRB ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகே. இது வந்து சீரியலாக எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1911 1935 வரைக்கும் சீரியஸாக பப்ளிஷ் ஆகுது. இது இந்த ஃபாதர் ஆஃப் ப்ரௌன் ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னா வந்து ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷன். இதில் வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட் மாதிரி இந்த ஃபாதர் ப்ரௌன் இருப்பார். இந்த ஃபாதர் ப்ரௌன் அப்படிங்கிறவங்க ரியல் கேரக்டரா அப்படின்னா கிடையவே கிடையாது, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். இந்த கேரக்டர் அந்த மர்டர் பண்ணவங்கெல்லாம், அந்த க்ரைம் செஞ்சவங்கெல்லாம் எப்படி வந்து அந்த க்ரைமை வந்து சால்வ் பண்ணுறாரு, அதில் இவருக்கு என்னென்ன கிடைச்சது, அவரோட சக்ஸஸ் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறது தான் இந்த ஃபாதர் ஆஃப் ப்ரௌன் ஸ்டோரிஸில் வரும். இதில் வந்து த இன்னசென்ஸ் ஆஃப் ஃபாதர் ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து 1911 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா தான் கண்டினியூ பண்ணி 1935 வரைக்கும் வந்து இந்த சீரிஸ் வந்து முடிஞ்சிருக்கும். இதுவே இவரோட கரியரில் நம்ம மோஸ்ட் ரிமெம்பர்டு ஃபார் தி ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஸ்டோரிஸ் மூலமாக தான் இவர் நமக்கு ஞாபகம் வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டர்ஸ் எல்லாமே, கிரிட்டிக்ஸ் எல்லாமே. ஓகேவா? இவரோட ரிலீஜியஸ் தாட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, அவர் பப்ளிஷ் பண்ண இந்த ஒரு ஒர்க்கு சொன்னோம்ல, த மேன் ஹூ நியூ டூ மச் அப்படிங்கிற ஒர்க்கு பப்ளிஷ் பண்ண அந்த சேம் இயரில் தான் அவர் ரோமன் கத்தலிக் வந்து கன்வெர்ட் ஆகியிருக்காரு 1922. இவர் வந்து என்னன்னு சொல்லிக்கிறாங்க தங்களே அப்படின்னா பியூரிட்டன் ரிலீஜியஸ் டிசிப்ளின் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரோமன் கத்தலிக் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த கிறிஸ்டியானிட்டியை பற்றி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. தியாலஜியன் சொல்லி இவரே கூப்பிட்டுக்கிறாரு. நிறைய ரிலீஜன் டிசிப்ளின் வந்து இவர்கிட்ட இருக்குது. அப்புறமா இந்த பொதுவாகவே எந்த ஒரு ரைட்டரும் எந்த ரிலீஜியஸ்க்கு மாறுறாங்களோ உடனே அவங்கள பற்றி எழுத ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அவங்களோட ப்ரைஸ் பண்ணி அப்புறமா அவங்களோட பாசிட்டிவ் திங்கிங் தாட்ஸ் எல்லாத்தையும் பற்றி எழுத ஆரம்பிக்கிற மாதிரி இவரும் ஒரு எஸ்ஸேஸ் கொடுக்குறாரு அந்த கேத்தலிக் சர்ச்சை பற்றி, கேத்தலிக் ரிலீஜன்ஸை பற்றி. கேத்தலிக்ஸ் எஸ்ஸேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1929 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு இந்த எஸ்ஸேஸை. இப்போது இந்த 1929 விர்ஜினியா வுல்ஃபோட த ஃபேமஸான ஃபெமினிஸ்ட் ஒர்க் ஒன்று பப்ளிஷ் ஆகிருக்கு, த ரூம் ஆஃப் டேஷ். நீங்கள் வந்து இந்த டேஷை ஃபில் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. அப்புறமா இவரோட லிட்ரரி கிரிட்டிசிசம் ஒர்க்கு பார்க்கலாம். த விக்டோரியன் எரா இன் லிட்ரேச்சர் 1913 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் விக்டோரியன் லிட்ரேச்சரில் இந்த மேஜர் விக்டோரியன் ரைட்டர்ஸை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு ஜிகே இதில் வந்து. ஓகேவா? அப்புறமா நிறைய பயோகிராஃபிக்கல் ஒர்க் எழுதியிருக்கிறாரு. எந்தெந்த ரைட்டர்ஸை பற்றின பயோகிராஃபிக்கல் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, ராபர்ட் ப்ரௌனிங், சார்லஸ் டிக்கன்சன், ஆர்எல் ஸ்டீவன்சன், இவங்க 3 பேரோட பயோகிராஃபிக்கல் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு ஜிகே. வில்லியம் பிளேக் எதுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து வில்லியம் பிளேக்கை பற்றின ஒரு எக்ஸலண்ட் கிரிட்டிக்கல் ஸ்டடி கொடுத்துருக்கிறாரு ஜிகே. இதுக்கப்புறமா இந்த எந்த ரைட்டரை பற்றி பயோகிராஃபி எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராபர்ட் ப்ரௌனிங், சார்லஸ் டிக்கன்சன், ஆர்எல் ஸ்டீவன்சன். எந்த ரைட்டரை பற்றின கிரிட்டிக்கல் ஸ்டடி கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வந்து வில்லியம் பிளேக்கை பற்றி. வில்லியம் பிளேக்னு சொன்னோன்னே சாங் ஆஃப் இன்னசென்ஸ், சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்.
ஓகே. அப்புறமா இவரோட பொதுவாகவே எல்லா ப்ரோஸ் ரைட்டரும் அவரோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இவரோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படின்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு டக்குன்னு வந்து ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் பேரடாக்ஸ்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போது இவரோட ப்ரோஸ் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரடாக்சிக்கலாக இருக்கும். எக்ஸ்ட்ராவேகன்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. அதாவது ரொம்ப பெருமையாக புகழ்ந்து எழுதக்கூடிய ஒரு அவரோட சென்டென்ஸில் ஸ்டேட்மெண்ட்லாம் இப்படி இருக்குது. ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக் இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் பெசிமிஸ்டிக்கு தான் வந்து எதிர்க்கிறாரு. அப்போது நெகட்டிவ்லாம் இருக்கக்கூடாது, அவநம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அவரோட கருத்துக்களில் கண்டிப்பாக வந்து நம்பிக்கைக்குரிய கருத்துக்கள் தான் இருக்கும். ஸோ அதனால் இவர் ஆப்டிமிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதுறாரு. ட்ரெடிஷனை பயங்கரமாக லவ் பண்ணுறாரு. அவரோட எழுத்துக்களில் அலங்கார வார்த்தைகள், அப்புறமா வந்து இந்த பழமொழியை யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இருக்குது. விட்டி அண்ட் ஸ்பார்க்லிங் அப்போரிசம்னா என்னென்னு சொல்லுவோம், அந்த பழமொழி வச்சு எழுதுறது, இது எல்லாமே அவரோட கேரக்டர்ஸ், ரைட்டிங் கேரக்டர்ஸாக வச்சுக்கிறாரு நம்ம ஜிகே. இவரை பற்றி இன்னும் நிறைய எவாலுவேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து இவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, அப்புறமா வந்து குட்டாக இருக்கிறாரு, காமன் சென்ஸ் நிறையா இருக்குது, இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இவரோட இவரோட ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக ட்ரூத் எல்லாமே வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காரு, ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இவரை பற்றி நான் ஒரு கொஷின் பார்க்கலாம். செஸ்டர்டன் ஒன் விச் ப்ரைஸ் அட் ஸ்கூலில் வந்து அவர் என்ன ப்ரைஸ் வாங்கினாருன்னு பார்த்தோம். மில்டன் ப்ரைஸா, ஆக்ஸ்போர்ட் ப்ரைஸா, நோபல் ப்ரைஸா, பைரன் ப்ரைஸா? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்குது. நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாருன்னு பார்ப்போம், புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து இவர் என்ன ப்ரைஸ் வாங்கியிருந்தாருன்னு சொன்னேன், மில்டன் ப்ரைஸ்ன்னு சொல்லி வாங்கியிருந்தார். ஓகே, அடுத்தது த மேன் ஹூ வாஸ் தர்ஸ்டே அப்படிங்கிற இந்த ஒர்க்கு எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1904, ஆப்ஷன் பி 1908, ஆப்ஷன் சி 1922, ஆப்ஷன் டி 1911. இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1908 வந்து பப்ளிஷ் ஆகுது. அப்போ 1904 வந்து எந்த ஒர்க்கு பப்ளிஷ் ஆகும்? இந்த நெப்போலியன் ஆஃப் நாட்டிங் ஹில் அப்படிங்கிறது 1904 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். அப்புறமா வந்து இந்த 1922 வந்து எந்த ஒர்க்கு பப்ளிஷ் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற இந்த கேத்தலிக் எஸ்ஸேஸ் வந்து 1922 வந்து அது பப்ளிஷ் ஆகிருக்காது. அது வந்து 1929 தான் கேத்தலிக் எஸ்ஸே பப்ளிஷ் ஆகி 1922 வந்து த மேன் ஹூ நியூ டூ மச் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, அது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அப்போ த மேன் ஹூ வாஸ் தர்ஸ்டே அப்படிங்கிறது வந்து 1908 வந்து பப்ளிஷ் ஆகுது. த மேன் ஹூ நியூ டூ மச் அப்படிங்கிறது தான் 1922 வந்து பப்ளிஷ் ஆகுது. ரெண்டுமே த மேன் ஸ்டார்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிகே செஸ்டர்டன் இஸ் நோன் அஸ், அந்த ஜிகேவை நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? மாஸ்டர் ஆஃப் ரியலிசமா, மாஸ்டர் ஆஃப் ட்ராஜடியா, மாஸ்டர் ஆஃப் பேரடாக்ஸா, இல்லைனா மாஸ்டர் ஆஃப் சட்டையரா? என்னன்னு சொல்லி சொல்கிறோன்னா மாஸ்டர் ஆஃப் பேரடாக்ஸ். ஓகேவா, மாஸ்டர் ஆஃப் பேரடாக்ஸ் சொல்லி சொல்கிறோம். செஸ்டர்டன் கன்வெர்ட்டட் டு ரோமன் கேத்தலிசம். அவர் ரோமன் கேத்தலிசத்துக்கு எப்போ வந்து கன்வெர்ட் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ எப்போ கன்வெர்ட் ஆகிறாரு நம்ம பார்த்தோம், 1905லையா, 1913லையா, அல்லது 1922லையா, 1929லையா? அவர் வந்து 1922 தான் வந்து கேத்தலிக்கு சேஞ்ச் ஆவார். அப்போ தான் வந்து கேத்தலிக்ஸ் எஸ்ஏ அப்படிங்கிறத 1929 வந்து கொடுத்துருப்பாரு. ஓகேவா, இப்போது 1913 இந்த இயரை சொன்னோன்னையும் ஒரு இந்தியன் ரைட்டர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பார். ரவீந்திரநாத் தாகூர் அவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பார். டிஹெச் லாரன்ஸோட சன் அண்ட் லவர்ஸும் கூட இந்த 1913 தான் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகே, த இன்னசென்ஸ் ஆஃப் ஃபாதர் ப்ரௌன் இஸ் இது வந்து என்ன ஸ்டோரின்னு கேட்குறாங்க. இது ஒரு நாவலா, இது ஒரு பயோகிராஃபியா, இல்லைனா டிடெக்டிவ் ஸ்டோரி கலெக்ஷனா, இல்லைனா இது ஒரு போயமா? ஓகேவா, த இன்னசென்ஸ் ஆஃப் ஃபாதர் ப்ரௌன் அப்படிங்கிறது டிடெக்டிவ் ஸ்டோரி கலெக்ஷன் சீரீஸாக பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகே, ஜிகே செஸ்டர்டன் அஸ் எ மாஸ்டர் ஆஃப் பேரடாக்ஸ். இதில் வந்து இது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரிவிஷனுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்த்த பாயிண்ட்டை நான் ரிவிஷன் பண்ணிக்காண்டி கொடுத்துருக்கேன். அசட்ஸ் அண்ட் ரீசன் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்கன்னா இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க இதை ஃப்ரீயாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குயிக்காக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக டக்குன்னு 1874 வந்து பிறக்கிறாரு, 1936 வந்து இறந்துறாரு. மாஸ்டர் ஆஃப் பேரடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் ப்ரௌன் அப்படிங்கிறது அவரோட ஃபேமஸ் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். அப்புறமா வந்து கேத்தலிசத்துக்கு 1922 வந்து கன்வெர்ட் ஆகிறாரு. 29 வந்து கேத்தலிக் எஸ்ஏன்னு சொல்லி கொடுப்பாங்க. இவரோட ஸ்டைல் வந்து பேரடாக்சிக்காகவும் அப்புறமா ஆப்டிமிஸ்டிக்காகவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த ரைட்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லிட்டன் ஸ்ட்ராச்சி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரைட்டர் யார் அப்படின்னா வந்து லிட்டன் ஸ்ட்ராச்சி. இவர் வந்து லிட்டன் ஸ்ட்ராச்சின்னு சொன்னோன்னுமே நமக்கு ஒரு பயோகிராஃபர் ரைட்டர்னு சொல்லி சொல்லுவோம். மாடர்ன் பயோகிராஃபர்.
இவர் வந்து ஒரு கிரிட்டிக்காக இருந்திருக்கிறாங்க. 1880 பிறந்து 1932 வந்து இறந்துருக்கிறாரு லிட்டன் ஸ்ட்ராச். இவர் வந்து லண்டனில் வந்து பிறக்கிறாங்க. எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா வந்து ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் வந்து பிறக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு மாடர்ன் பயோகிராஃபர், நமக்கு தெரிஞ்ச ஒரு ரைட்டர். இவரோட லேண்ட்மார்க் ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் அப்படிங்கிறது 1912 வந்து பப்ளிஷ் ஆகுது. இதுதான் இவரோட லேண்ட்மார்க் ஒர்க்கு. அப்புறமா இவரோட இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு எதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸை வச்சு எழுதுகிற பயோகிராஃபி தான் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு. இவர் வந்து தன்னை லிட்டரரி கிரிட்டிக்காக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாரு அவருடைய ஏர்லி கரியரில். ஓகே, இவரோட மேஜர் ஒர்க் என்னன்னு சொல்லி பார்ப்போன்னா வந்து எமினன்ட் விக்டோரியன். இது வந்து 1918 பப்ளிஷ் ஆகுது. கண்டிப்பாக இந்த ஒர்க்கை பற்றி கேள்விப்படாத யாருமே இருக்க மாட்டோம். இது வந்து 4 எமினன்ட் விக்டோரியனை பற்றின ஒரு ரைட்டர்ஸ், 4 எமினன்ட் விக்டோரியன் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, 4 ரைட்டர்ஸு, அவங்கள பற்றின ஒரு ஆட்டோபயோகிராஃபி அவங்கள பற்றின பயோகிராஃபி கொடுத்துருப்பாரு ஸ்ட்ராச்சி. ஓகேவா? எந்த ரைட்டர்ஸ் யார் என்னன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது 1918 வந்து பப்ளிஷ் ஆகுது. அப்புறமா குயின் விக்டோரியா அப்படிங்கிற ஒரு பேர்லேயே அவர் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கிறாரு. இது வந்து 1921 பப்ளிஷ் ஆகுது. இந்த குயின் விக்டோரியா அப்படிங்கிற ஒர்க்கு. புக்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு 1922 பப்ளிஷ் ஆகுது. ஏற்கனவே நம்ம 1922 ஒரு 4 ஒர்க்ஸ் பார்த்துருக்கோம். அதோடு சேர்ந்து இந்த ஒர்க்கு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? போப் அப்படிங்கிற நேம்லேயே 1925 வந்து ஒரு ஒர்க்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. 1925 பப்ளிஷ் ஆகிற இந்த ஒர்க்கு மாதிரியே நம்ம விர்ஜினியா வுல்ஃபோட ஏதாவது ஒரு ஒர்க்கு பப்ளிஷ் ஆகுதான்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. எலிசபெத் அண்ட் எசெக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஒர்க் வந்து 1928 வந்து பப்ளிஷ் ஆகுது. இது எல்லாமே பயோகிராஃபிக்கல் ஒர்க்கு தான். ஓகேவா? இவரோட மேஜர் ஒர்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எமினன்ட் விக்டோரியன்ஸ் 1918 பப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த ஒர்க்கில் எதை பற்றி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 4 ரைட்டர்ஸோட பயோகிராஃபி. இந்த 4 ரைட்டர்ஸுமே வந்து தி கிரேட் விக்டோரியன் ரைட்டர்ஸ். இவங்கள பற்றின பயோகிராஃபி தான் வந்து எழுதியிருக்கிறாரு லிட்டன் ஸ்ட்ராச்சி. ஃபஸ்ட்டு ரைட்டர் யார் அப்படின்னா வந்து கார்டினல் மேனிங், அப்புறமா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், அப்புறமா டாக்டர் தாமஸ் அர்னால்டு, இந்த மேத்யூ அர்னால்டோட ஃபாதர். இவர் வந்து ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருப்பான்னு பார்த்துருப்போம் இல்லையா, அந்த தாமஸ் அர்னால்டு தான். அப்புறமா வந்து ஜென்ரல் கார்டன். இந்த 4 பேரை பற்றின பயோகிராஃபி தான் வந்து எமினன்ட் விக்டோரியன் அப்படிங்கிற டைட்டிலில் 1918 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் அவங்கள ப்ரைஸ் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னா இல்லைனா இல்லை அட்டாக் பண்ணியிருப்பாங்க, விக்டோரியன் லெஜண்ட்ஸை அட்டாக் பண்ணி எழுதியிருப்பார். நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு பயோகிராஃபிக்கல் எழுதாமல் அன்கன்வென்ஷனல் பயோகிராஃபிக்கல் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்பார். கன்வென்ஷன்லாம் என்னென்னா நார்மலாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மெத்தடை ஃபாலோ பண்ணால் அது கன்வென்ஷனல் மெத்தட், பரம்பரையாக வர்றது. அடுத்தடுத்து அவங்க உள்ளவங்க எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி. ஆனால் அன்கன்வென்ஷனல் மெத்தட்னா நடைமுறை வழக்கத்துக்கு மாறாக ஒரு பயோகிராஃபிக்கல் மெத்தடை கொண்டு வந்திருப்பார் லிட்டன் ஸ்ட்ராச்சி. ஓகே, அவரோட பயோகிராஃபிக்கல் மெத்தட் அன்கன்வென்ஷனல் மெத்தட்னு சொல்கிறோம். அப்போ அந்த அன்கன்வென்ஷனல் மெத்தட்னா என்ன இருக்கும், அதில் என்னெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பார், என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிஜெக்டட் ட்ரெடிஷ்னல் பயஸ் பயோகிராஃபி. இந்த பக்தி சார்ந்த வழக்கமாக அதாவது பரம்பரையாக பக்தி சார்ந்து எழுதுகிற அந்த பயோகிராஃபியை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் வந்து அவாய்ட் ஸ்க்ரப்லெஸ் நரேஷன்ஸ், அதை வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்க்ரப்லெஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அவாய்டட் ஸ்க்ரூப்யூலஸ் நரேஷன்ஸ், அதாவது கவனமாக ஒருத்தவங்களை பற்றி டைரெக்டாக டீட்டெயிலாக சொல்லணுங்கிறது இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஒர்க்கு ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறதெல்லாம் அவர் வந்து எடுத்துக்கல, அவாய்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரி சீரியஸாக பார்க்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அவரோட அன்கன்வென்ஷனல் பயோகிராஃபிக்கல் மெத்தடில் ரொம்ப டீட்டெயிலாலாம் வந்து கேர் எடுத்து பண்ணுற மாதிரிலாம் பண்ணல. அந்த ஸ்டைலெலாம் வந்து அவர் அவாய்ட் பண்ணிட்டார். எக்ஸ்போஸ்டு வீக்னஸ் ஆஃப் சப்ஜெக்ட், அதாவது எந்த ரைட்டரை பற்றி எழுதுனாங்களோ அவங்கள பற்றின வீக்னஸை வந்து கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணார். அந்த ரைட்டர்ஸை பற்றின ஹிடன் ட்ரூத், என்னெல்லாம் மறைந்த உண்மைகள் இருக்கோ, பொதுவாகவே ஒரு பயோகிராஃபி எழுதும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நெகட்டிவ் தாட்ஸு அல்லது அவங்கள பற்றின நெகட்டிவ் வியூ இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவர் அது மாதிரி பண்ணாமல் இந்த ஹிடன் ட்ரூத், மறைஞ்சிருக்கிற உண்மைகள் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயோகிராஃபியாக பப்ளிஷ் பண்ணார். அதனால தான் ஒரு அன்கன்வென்ஷனல் பயோகிராஃபிக்கல் மெத்தட்னு சொல்கிறாங்க. அன்வில்லிங் டு க்ளோரிஃபை ஹீரோஸ். ஒரு ரைட்டரை பற்றி பயோகிராஃபி எழுதுறாரு அப்படின்னா அவங்கள பற்றின அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கறது, பாராட்டு பண்ணுறது, மகிமைப்படுத்துறது, அந்த மாதிரி எந்த இதுவுமே அவருக்கு பிடிக்கல. அதெல்லாம் வந்து அவர் வில்லிங்காக இல்லை, அன்வில்லிங்காக இருந்தார். இவரோட பயோகிராஃபிக்கல் மெத்தட் இதனால தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற மெத்தடை விட. ஓகேவா? குயின் விக்டோரியான்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருந்தாருன்னு பார்த்தோம். அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1921 பப்ளிஷ் ஆகிருந்துச்சு இந்த குயின் விக்டோரியா. அவர் அந்த பேலன்ஸ் பண்ணியிருந்தார் அந்த குயின் விக்டோரியா பற்றி எழுதும்போது. அது மட்டும் இல்லாமல் வந்து எதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, விக்டோரியனோட இன்கன்க்ரூட்டிஸ், அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறார். இன்கன்க்ரூட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா,
இன்கன்க்ரூயிட்டிஸ் அப்படின்னா முரண்பாடுகளை பற்றினது. அதாவது விக்டோரியன் ரைட்டர்ஸில் விக்டோரியன் பீரியடில் விக்டோரியா மகாராணியோட முரண்பாடு கருத்துக்கள் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு குயின் அவங்களோட பற்றின முரண்பாடு கருத்துக்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அவர் நினைக்கல. அந்த முரண்பாடு கருத்துக்களெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் இந்த ஒர்க்கில். இவர் வந்து ஒரு சில சமயம் பாராட்டி எழுதியிருந்தா கூட அட் த சேம் டைம் ஐரனியும் மிக்ஸ் பண்ணியிருந்தார். பிளண்ட் ஆஃப் அட்மரேஷன் அண்ட் ஐரனியும் யூஸ் பண்ணி தான் எழுதியிருந்தார் இந்த ஒர்க்கில். ஓகேவா? அவரோட பயோகிராஃபியை வந்து என்னன்னு சொல்லி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பயோகிராஃபிக்கு அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து இவரோட பயோகிராஃபி வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது இந்த பயோகிராஃபியில் வர்ற ரைட்டர் யாரை பற்றி எழுதுகிறாரோ அவங்கள வந்து ஒரு ஹீரோ மாதிரியும் இவரோட பயோகிராஃபி ஒரு நாவல் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பின்னால் வந்து கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. டெமாலிஷ்டு ஹிப்போக்ரஸி அண்ட் ப்ரைடு. இவர் வந்து அந்த பாசாங்கம் பண்ணுறது அவங்கள பற்றி பெருமையாக எழுதுறது இது எல்லாத்தையுமே வந்து கைவிட்டுறாரு. டெமாலிஷ் பண்ணுறாரு, அழிச்சிடாரு. அதை பற்றி எழுதவே இல்லை அவர். வேர்சடைல் அண்ட் அன்கன்வென்ஷனல் எல்லா வேர்சடைல்னு சொல்லி சொல்கிறாங்க இவரோட பயோகிராஃபியை. அதாவது எல்லா ஃபீல்டுலேயும் சிறந்திருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வேர்சடைல். அன்கன்வென்ஷனல்னு சொல்லி நம்ம பார்த்தோம், வழக்கத்துக்கு மாறாக எழுதுறாரு. இவரோட பயோகிராஃபியை வந்து இவரோட பயோகிராஃபியில் இவரோட சட்டையரை வந்து யார் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜொனதன் ஸ்விஃப்ட் என்ன பண்ணுவார், வேர்ட்ஸ் எல்லாம் எக்கனாமிக்காக யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லுவோம். கம்மியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். சட்டையர் அண்ட் ஐரனி வந்து ரொம்பவே ஃபேமஸாக யூஸ் பண்ணியிருப்பார் ஜொனதன் ஸ்விஃப்ட் தன்னோட ஒர்க்கில். அவரோ மாதிரியே லிட்டன் ஸ்டாச்சியும் சட்டைரிக்கல் நிறைய யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா லிட்டன் ஸ்டாச்சியை வந்து ஜொனதன் ஸ்விஃப்ட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மணிரத்னம் படத்தை ஞாபகம் நம்ம. டைரக்டர் மணிரத்னம் படத்தில் வந்து டயலாக்ஸே இருக்காது, ஆனால் கான்செப்ட் நல்லா புரியும்ல. அது மாதிரி இவங்கெல்லாம் எக்கனாமிக்காக வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து ஒர்க்கை வந்து பாப்புலரைஸ் பண்ணவங்க இந்த ரைட்டர்ஸ் ஜொனதன் ஸ்விஃப்ட்டும் அப்புறமா வந்து லிட்டன் ஸ்டாச்சியும். ஓகே, அடுத்தது இவரோட தீம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ட்ரூத் வந்து பயங்கரமாக வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஹியூமன் வீக்னஸை வந்து கிரேட் ஃபிகர் வச்சு நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. அப்புறமா வந்து இவரோட பயோகிராஃபி ஒர்க்கில் வந்து கிரிட்டிக்கல் ரீஎவால்யூஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அந்த வரலாற்றை வந்து விமர்சனம் செய்கிறதுல வந்து திரும்ப மறுபரிசீலனை செஞ்சு பார்க்குறாரு. மாடர்ன் அப்ரோச் டு பயோகிராஃபி எல்லோரும் பண்ணுறதை விட கொஞ்சம் மாடர்ன் அப்ரோச் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது இவருக்கு வந்து ட்ரூத் ஓவர் டெய்ஃபிகேஷன் அப்படின்னா வந்து இந்த தெய்வீகப்படுத்துறதெல்லாம் முன்னுரிமை வைக்கல அவர். அதுக்கு பதிலாக உண்மைக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய நபர்களாக இருந்தாலும், கிரேட் ஃபிகர்ஸ், பெரிய ஆள்களாக இருந்தாலும் அவங்களோட வீக்னஸை எடுத்து காமிக்கிறது தான் இவர் வந்து முக்கியமாக வச்சுருக்காரு இவரோட பயோகிராஃபி ஒர்க்கில். ஓகே, ஸ்டாச்சியோட ஃபேமஸ் ஒர்க்கு எமினன்ட் விக்டோரியன்ஸ் அப்படிங்கிறது எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1912, 1918, 1921, அப்புறமா 1925. இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1918. ஓகே, ஸ்டாச்சி வாஸ் எஜுகேட்டட் அட் லிட்டன் ஸ்டாச்சி எங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியா, அப்புறமா லண்டனா, அப்புறமா வந்து எட்டன் அதுவா அப்படின்னு கேட்டோன்னா வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறாங்க. ஓகே, அடுத்து லிட்டன் ஸ்டாச்சி ரிஜெக்டட் விச் டைப் ஆஃப் பயோகிராஃபி. அவருக்கு எந்த டைப் ஆஃப் பயோகிராஃபி வந்து பிடிக்கல, எதை ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்னா ரொமான்டிக் பயோகிராஃபியா, இல்லைனா பொலிட்டிக்கல் பயோகிராஃபியா, பயஸ் விக்டோரியன் பயோகிராஃபியா, ஆட்டோபயோகிராஃபியா. த ஆப்ஷன் சி, பயஸ் விக்டோரியன் பயோகிராஃபி. பக்தி சார்ந்த அந்த வரலாற்று நடைமுறை வந்து அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஸ்டாச்சி இஸ் கம்பேர்டு டு, அவர் யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? மில்டன் கூடயா, ஸ்விஃப்ட் கூடயா, வேர்ட்ஸ்வொர்த் கூடயா, டிக்கன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்விஃப்ட் கூட, ஜொனதன் ஸ்விஃப்ட் கூட லிட்டன் ஸ்டாச்சியை கம்பேர் பண்ணுறாங்க. இந்த மில்டன் சொன்னோடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று ஞாபகம் வரணுமே. இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, யார் வந்து மில்டன் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்டன் ப்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜிகே வாங்கியிருப்பார் மில்டன் ப்ரைஸ். ஓகே, ஸ்டாச்சி ப்ரோ ஸ்டைல் இஸ் நோன் ஃபார். அவரோட ப்ரோ ஸ்டைல் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா சென்டிமெண்டாலிட்டியாக இருக்கா, இல்லைனா வந்து பைட்டிங் சட்டையர் அண்ட் ஐரணி, அதாவது அந்த விமர்சனம் பண்ணுறதுல ஐரணி பண்ணதும் சட்டையரைகள் பண்ணுறதும் நிறையா இருக்கா அவரோட இதில் ப்ரோ ஸ்டைலில். ரொமான்டிக் இமேஜினேஷன் இருக்கா, இல்லைனா அப்ஸ்க்யூரிட்டி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. பைட்டிங் சட்டையர் அண்ட் ஐரணி அவர் வந்து ஜொனதன் ஸ்விஃப்ட்டோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, சட்டையரைகள் யூஸ் பண்ணுறதுலையும் ஐரணி யூஸ் பண்ணுறதுலையும் இஸ் ஈக்குவல் டு ஜொனதன் ஸ்விஃப்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ த ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, லிட்டன் ஸ்டாச்சி இஸ் ரெவல்யூஷனரி பயோகிராஃபர். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரிவிஷனுக்காண்டி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். எமினன்ட் விக்டோரியன்ஸ், அன்கன்வென்ஷனல் மெத்தட், சட்டையர் அண்ட் ஐரணி, அப்புறமா வந்து கான்ட்ரிபியூஷன் டு பயோகிராஃபி, இதெல்லாமே வந்து ஒரு ரிவிஷனுக்காண்டி பார்த்துக்கோங்க. ஓகே, அசர்ஷன் அண்ட் ரீசன் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டாச்சி ட்ரான்ஸ்ஃபர்டு பயோகிராஃபி இன்டு எ ஃபைன் ஆர்ட். ஆமாம், அவர் வந்து பயோகிராஃபியை வந்து நாவல் மாதிரி கொடுத்துருந்தாரு. அதில் வர்ற
ரைட்டர்ஸை வந்து ஒரு ஹீரோ மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்போது அசர்ஷன் இஸ் கரெக்ட். ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹி ரிஜெக்டட் பயஸ் நரேஷன் அண்ட் எக்ஸ்போஸ்டு ஹிடன் ட்ரூத். இந்த அப்படி ஆமாவா? எஸ், ஆமாம் தான், கரெக்டு தான். அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். ரிட்டன் ஸ்டாச்சியை பற்றி 1880 பிறக்கிறாரு, 1932 இறந்துடுறாரு. அவரோட மோஸ்ட் மேஜர் ஒர்க் எமினன்ட் விக்டோரியன்ஸ் 1918 பப்ளிஷ் ஆகுது. அவரோட ஸ்டைல் வந்து விகோரஸாக இருக்குது, அப்புறமா வந்து சட்டரிக்கலாக இருக்குது. கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. என்ன கான்ட்ரிபியூஷனா? மாடர்னைஸ்டு பயோகிராஃபின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஸ்விஃப்ட்டோட வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.